செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஸ்நாக்ஸ் டைம்லேயும் செய்து கொடுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் இது சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீன்ஸ் மட்டும் இந்த சைஸ் கட் பண்ணிக்கணும். கேரட், கோஸ், வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். எல்லாமே சேர்த்து நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துக்கணும். இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு மைதாமா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு பாதி லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி இதில் விட்டுக்கணும். வினிகர் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அஜினமோட்டோ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அஜினமோட்டோ 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஃபுல்லாக அந்த எக்குலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் போட்டு பொரித்து எடுத்துடணும். ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரிக்கணும். கோல்டு கலரில் வந்தோடனே இதை திருப்பிடலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரக்கூடாது. நிறைய சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. கிறிஸ்பி ஃப்ரைட் வெஜிடபிள்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.